பிஸ்மில்லா. இன்னைக்கு நாங்கள் தாயிஃபை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். தாயிஃபில் எப்படின்னா, தாயிஃப் எப்படின்னா மக்காலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குது. 65 கிலோமீட்டரு ஃபுல்லாக மலை மேலே வருது, மலையில் ஏறுது. இந்த மலையுடைய சிஸ்டத்தை அப்படி படிக்கும்போது என்ன எழுதிருக்கேட்டாக்கா, 1.9 2 கிலோமீட்டரை விட கொஞ்சம் கம்மி. அந்த கிலோமீட்டர் அதை விட எல்லாம் ஹைட் இருக்கு. கடல் மட்டத்திலேருந்து 2 கிலோமீட்டர் உயரம் இந்த இது. அந்த கடலில் இங்கே வந்து சாப்பாடுக்காக மதியானம் லஞ்சுக்காக இங்கே வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நம்ம காரைக்கால் அளவுக்கு நான் உயர்த்து சொல்ல மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. அரபு நாட்டில் பாங்க சொல்லிட்டாங்க. இதுல ஒரு பியூட்டி முக்கிய தகவலோட வந்திருக்காங்க. நம்ம தெரிஞ்ச தகவல்களை மக்களுக்கு சொல்றதுதான் நோக்கம். அந்த தகவல்களாக வந்திருக்கேன். இப்ப பாங்க சொல்றாங்க. பாங்க சொல்றதுனால நம்ம பேசுறது குற்றம். ஆனா லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால எல்லாம் மன்னிக்கணும். அதனால நம்ம நிறுத்தாம பேச வேண்டியது இருக்குது. சரி, எல்லாம் பறக்க செய்யட்டும், எல்லாம் மன்னிக்கிட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லா ரெசிடென்ஸ் ஏரியா பாருங்க. ரெசிடென்ஸ் மக்கள் ஃபுல்லா வாழ்றாங்க. கடைகள் போட்டு, பழக்கடைகள், அன்றாட கடைகள் அப்படி போட்டு வாழ்றாங்க. ஒரு பெரிய நாடு. மக்கள் தொகை மொத்தம் இருக்கக்கூடியது மொத்தம் 4 கோடி தான் இருக்குது. அது 2026 படி கணக்கு பண்ணி 4 கோடி தான் மக்கள் இருக்குது. ஆனா சில இடத்துல செல்வங்கள் குமிஞ்சு கிடக்குது, பாக்கி எல்லா இடத்துலயுமே எப்படின்னு தெரியல. இது உலகம் ஃபுல்லா உள்ள நியதி. ஓகே, இந்த இடத்த பாருங்க, எல்லாமே கிரீனரி. இந்த ஊருடைய பியூட்டியே ஃபுல்லா கிரீனரி. எங்க பார்த்தாலும் அழகா இருக்கும், எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்குது. ஒரு அரபி வந்து அங்கேருந்து கை கொடுத்தாரு. உங்க இந்தியா, அவர்த்த பார்த்தோன்னே இந்தியான்னு நினைச்சுட்டாரு. நீங்க உங்க இந்தியாவில பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி உள்ள காஷ்மீர் இது அப்படின்றாரு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, அவர் ரியாத் அப்படின்றாரு. ரியாத் அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் வரும், இல்ல 1100 கிலோமீட்டர் வரும். ஓகே, ஹைர். அவருக்கு பெருமையா இருந்துச்சு, நீங்க இந்தியாவில வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாரு. ஓகே, முக்கிய தகவல் என்ன அப்படின்னாக்கா, ஒன்னு நினைவுகமா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கேட் வச்சிருக்காங்க, பாப் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா அவர்களுடைய வாசல் அப்படின்னு அதுக்கு பேரு. ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவங்க யாருன்னா சஹாபி, ரசூல்லாவுக்கு பணிவிட செஞ்ச சஹாபி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்படிங்கிறது ரசூல்லாவுடைய சின்னத்தா மகன், தம்பின்னு சொல்லலாம். ஆனா சின்ன பிள்ளையிலிருந்து ரசூல்லா பின்னாடியே பணிவிட செஞ்சுக்கிட்டு ரசூல்லா கூட இருந்ததுனால இவங்க கல்வி கடல். மார்க்கத்தை ஃபுல்லா எல்லா விவரமும் இவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ஹதீஸ்கள், ரசூல்லா பத்தி தகவல்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் தான். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவர்களுடைய துவா பரக்கத்துல நம்ம மஷ்கூர் அஃபன் நம்ம என்னடா இதுக்கு பின்னாடி அல்லாஹ் இவங்களுடைய துவா பரக்கத்துல நம்மளை செழிப்பாக, அவர்களுடைய துவா பரக்கத்துல நம்மளையும் ஒரு நல்லடியார்களாக வாழ வைப்பானாகன்னு துவா செய்வோம். இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவருடைய முடிவு போகுது, அந்த இடத்துல எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கலை. ஏண்டா இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் வேற, நம்ம சுதந்திர நாடு, நம்மளுடைய நாடு தாயகத்துடைய சட்டத்திட்டங்கள் வேற. அதனுடைய அருமையே நம்ம வெளியில போனா தான் புரிய முடியும். நம்ம நாட்டுல இருக்கும்போது நம்ம நாட்டை குறை சொல்லி தான் வாழ்வோம், வெளியில போனா தான் தெரியும். வெயிலுடைய அருமை நிழல்ல தெரியும் அப்படிவாங்கல்ல, அந்த கதை தான். சரி, நம்ம அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. இந்த சேவருக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்டயே அடக்கஸ்தலம் இருக்குது. அவங்கள்ட்ட துவா வச்சு அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். அவங்கள்ட்ட துவா வச்சு அல்லாஹ் நம்மளை சிறப்பாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்போம். இவங்க கடைசி காலத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தாயிஃப் வந்துட்டாங்க. அந்த காலம் தாயிஃப். இப்போ 2 மணி நேரம் வருது, பஸ் வருது. 1.5 மணி நேரம் நினைச்சா 65 கிலோமீட்டர் 2 மணி நேரம் வருது, மலை மேல வர்றதுனால. அதுக்கு பிறகு அந்த காலத்துல அவங்க ஒட்டகத்திலேயும் நடந்து மலை மேல வந்திருக்காங்கல்ல, எத்தனை மாசங்கள் நடந்தாங்கிறது அல்லாஹ்தான் தெரியும். பார்க்கக்கூடிய சகோதரர்கள் துவா செய்யுங்க. இப்போ எங்களுக்கு வெளிநாட்டுல நாங்க இருக்கிறதுனால, தூரத்துல இருக்கிறதுனால, அது மக்கா விட்டு 65 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால நாங்க 2 வக்து தொழுகையை சேர்த்து தொழுவலாம். ஜம்மு அப்படிம்பாங்க. அது இஸ்லாத்துல அனுமதி, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அது வெளில நீங்க பிறகுலாம் ஜம் பண்ணீங்க, சேர்த்து தொழுதுங்க. 2 ரகாத் தான். 4 ரகாத்து லுஹருங்கிறது 2 ரகாத்து, அசருங்கிறது 2 ரகாத்து, அப்படி சேர்த்து தொழுதுக்கலாம். அந்த மாதிரி ஜமாத்துல போய் நின்றோம்னா 4 ரகாத்து தொழுவலாம். அப்படி நம்ம தனியா தொழுதா 2 ரகாத்து தொழுதுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் கொடுத்த நேமத்து. ரஹமத்துல்லா வாட்ச் பண்றீங்க. மொத்தம் 5 பேர் லைன்ல இருக்கிறீங்க. ஆனா கூல் காட்டக்கூடியது ஒருத்தர் ரஹமத்துல்லா மட்டும் தான் காட்டுது. வாழ்த்துக்கள். எங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க தம்பி. எல்லாரும் டைப் பண்ணுங்க. ரஹமத்துல்லா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இது சொல்ல வந்தது அப்துல்லா இப்னு அப்பாஸ்.
சின்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க அவங்கள. ரசூல்லா பக்கத்திலே இருந்ததுனால அவ்வளவு ஹதீஸ்கள் ரசூல்லா பத்தி செய்திகளை அறிவிச்சதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் முதலிடம் நான் நினைக்கிறேன். 100% தெரியல. ஒரு எங்களுடைய ஹசரத் உஸ்தாத் உள்ள போயிட்டாங்க, அதனால தெரியல. பாப் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய கேட்டுன்னு இருக்கும். பாபு கேட், என்ட்ரன்ஸ் கேட் அப்படிமாங்கல்ல, நினைவகம் சொல்லிட்டு அந்த மாதிரி அரபில வார்த்தை இந்த வார்த்தை வரும். இந்த பள்ளியாசலுக்கு போகிறோம், துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த விளக்கம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் பார்த்தவர்களுக்கு இந்த கூலி கொடுப்பானாக. நீங்க பழங்களை பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. குளிர் பிரதேசத்துல முளைச்சதுனால எல்லாம் நல்லா இருக்கு. திராட்சை எல்லாம் பெரிய பெரிய திராட்சை இருக்கு. இங்க டேஸ்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வருவோம், வந்து ஏற்பாடு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் மக்தபியா, மக்தபியா என்னன்னாக்கா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். மக்தபியா அதையும் லைவ் காட்டுறேன். அந்த இடத்துல இங்கிலீஷ்ல போர்டு வச்சிருக்காங்க, படிச்ச பிள்ளைங்க தெரியும். சாதிக்கார் ஓகே. கத்தார் பூதமங்கலம் சாதிக்க ஓகே தம்பி. கத்தார் சாதிக்க நல்லா இருக்குல்ல தம்பி, மாஷா அல்லாஹ். சாதிக்க எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சாஹுல் கே ஓகே இன்ஷா அல்லாஹ். கத்தார் பூதமங்கலம் சாதிக்கு ஓகே அல்ஹம்துலில்லாஹ். பொதக்குடி சாதிக்கு சரி எல்லாம் ஓகே. இது லைப்ரரி ஆஃப் த அப்துல்லா இப்னு அப்பாஸ், மே அல்லாஹ் பி பிளஸ்ட் வித் ஹிம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எண்ட் ஓனர். அது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துங்க. இதை வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுங்க. இது இங்கிலீஷ்ல இருக்குது, உருதுல இருக்கு, அரபில இருக்கு, 3 லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகே, இது வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுட்டு கமாண்ட்ல எழுதுறவங்க எழுதுங்க, படிப்பாங்க, மக்கள் படிப்பாங்க. ஓகே, இந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி தான் ஜியாரத் செய்யற இடம்னு நினைக்கிறேன். நான் ஒழு செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்கு லைவ் அடுத்து காட்டி விட்டு வந்துடுறேன்னா, இந்த இடத்துல லைவ் ஓடிட்டு இருக்குதுன்னு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பின்னாடி தான் அக்பர், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு வளமாக வாழ வைப்பானாக. நோய் நொடி இல்லா வாழ்க்கையை கொடுப்பானாக. யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய தேவையும் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பானாக. இந்நேரத்தில் துவா கேட்டுக்கிறேன். பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துங்கள், வளர்க்கணும். பாரக் அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக் அல்லாஹ்.